ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களில் ஒருவன். இந்த வீடியோ இப்போ போடுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. உங்க எல்லார்கிட்டையுமே ஒரே ஒரு கேள்விதான். உங்க மொபைல் ஃபோன் நிஜமாவே சேஃபா தான் இருக்கா? உங்க மொபைல் ஃபோன்ல இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த கேள்விக்கு பெரும்பாலும் எல்லாருமே என்னோட மொபைல் ஃபோன்ல இப்போ வரைக்கும் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எல்லாம் கிடையாது, பட் என்னோட ஃபோன் சேஃபா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஈவன் நேத்து வரைக்கும் நானும் உங்களை மாதிரியே என்னோட மொபைல் போன் சேஃபா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நேத்து தான் எனக்கு என்னோட போன் பத்தியே ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சு. நேத்து என்னோட மொபைலுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, சைபர் ஸ்வச்தா கேந்திராங்கிற ஒரு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதா போட்டிருந்தாங்க. அந்த மெசேஜ்ல இருந்த கவர்மெண்டோட வெப்சைட்டுக்கு போய் செக் பண்ணப்பதான் அந்த சைபர் ஸ்வச்தா கேந்திராங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ஒரு இனிஷியேட்டிவ்னு தெரிய வந்துச்சு. உங்க எல்லாருக்குமே சிஇஆர்டி டீம் பத்தி தெரிய வந்திருக்கும். இந்த சிஇஆர் மொபைல் பத்தி எல்லாம் பாக்குறப்ப இந்த சிஇஆர்டிங்கிறது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்ங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். இந்த டீமோட புது இனிஷியேட்டிவ் தான் இந்த சைபர் செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கான சைபர் ஸ்வச்தா கேந்திராங்கிற ஒரு இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ்ங்கிறது ஒரு பாட்நெட் அண்ட் மால்வேர் அனலைசிஸ் சென்டர்னு சொல்லலாம். இந்த சென்டரோட மெயின் ஒர்க்கே இந்தியா ஃபுல்லாவே ஒரு செக்யூர்ட் சைபர் எக்கோசிஸ்டமை கிரியேட் பண்றதான். சரி, இதெல்லாம் இப்ப சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த மெசேஜ் எனக்கு எதுக்கு வந்துச்சுன்னு அந்த வெப்சைட்லயே போட்டிருந்தாங்க. அதுபடி பாக்குறப்ப இந்த மெசேஜ் நமக்கு வந்திருக்குன்னா நம்ம மொபைல்ல மால்வேர் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கிறதா அந்த வெப்சைட்ல போட்டிருந்தாங்க. இதை பார்த்ததுமே எனக்கு ஒரு செகண்ட் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. பிகாஸ் இத்தனை நாளா என்னோட போன்ல எந்த ஒரு வைரஸுமே இல்லைன்னு தான் நான் நம்பிட்டு இருந்தேன். பட் அந்த வெப்சைட்ல உங்க போன்ல வைரஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கிறதா போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. சரி, இதை கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு அந்த கவர்மெண்டோட வெப்சைட்ல போட்டிருக்கிற மாதிரியே கவர்மெண்டோட அபிஷியல் ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். அப்பதான் இதை விட ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனா என்னோட போன்ல எனக்கு தெரியாமலே 2 வைரஸ் இருக்கிறது அந்த ஆன்டிவைரஸ் கண்டுபிடிச்சிருக்கு. பட் இந்த வீடியோ இப்ப போடுறதுக்கு இதுதான் முக்கியமான ரீசன். பிகாஸ் என்ன மாதிரியே நீங்களும் உங்க போன்ல எந்த ஒரு வைரஸுமே இல்லைன்னு தான் இத்தனை நாளா நம்பிட்டு இருப்பீங்க. பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அடுத்து நான் சொல்றேன், இந்த கவர்மெண்டோட ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்க மொபைல் போன்ல வைரஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்க மொபைல் போன்ல வைரஸ் இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்க மொபைல் போன்ல எத்தனை பேரு ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ்னு இந்த மாதிரி முக்கியமான பர்சனல் டீடைல்ஸ் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? மோஸ்ட்லி எல்லாருமே ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மொபைல் போன்ல சேவ் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்க மொபைல் போன்ல எத்தனை பேரு கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் ஆப் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மோஸ்ட்லி இதுக்கும் எல்லாருமே ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றதுல இருந்து ரீசார்ஜ் பண்றது, பில் பேமெண்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்காகவும் இந்த ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அண்ட் இது மட்டும் கிடையாம இந்த இந்தியாவே டிஜிட்டல் வேர்ல்டா மாறிட்டு இருக்கிறதுனால எங்க போனாலுமே இந்த யூபிஐ ஆப்ஸ் மூலமா தான் பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் உங்க எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு டவுட் வந்திருக்கா? நீங்க யூஸ் பண்ற இந்த பேமெண்ட் ஆப் எல்லாமே நிஜமாவே உங்க மொபைல்ல சேஃபா தான் இருக்கா? உங்க மொபைல்ல எந்த ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேருமே இல்லாம உங்க மொபைல் போன் வைரஸ் அண்ட் மால்வேர்ல இருந்து ப்ரொடெக்டடா தான் இருக்கான்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த இது நிறைய பேர் நம்ம யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம். பிகாஸ் நம்ம மொபைல் போன்ல எத்தனையோ ஆப்ஸ் இருந்தாலுமே ஆன்டிவைரஸ்க்குன்னு ஒரு ஆப் இருக்கணும்னு நம்ம நிறைய பேர் வச்சுக்க கூட மாட்டோம். இதெல்லாமே கேட்கறதுக்கான ரீசன் என்னன்னா, நாம எவ்வளவு தூரம் அட்வான்ஸ்டா மாறிட்டே இருக்கோமோ அதே மாதிரி ஹேக்கர்ஸும் நம்மளோட டீடைல்ஸை திருடுறதுக்கு, நம்மளோட அமௌண்ட்டை திருடுறதுக்கு நிறைய புது புது வேஸை கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. அதுல லேட்டஸ்டா வந்திருக்கிறது தான் ஒரிஜினல் மாதிரியே ஒரு ஃபேக்கான வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான ஃபேக்கான வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் ஒரிஜினல் ஆப் மாதிரியே டூப்ளிகேட் ஆப் கிரியேட் பண்ணி பிளே ஸ்டோர்ல எல்லாம் வச்சிருப்பாங்க.
இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்றது மூலமா அந்த ஆப்ஸ்ல பாப்அப் மெசேஜ் மாதிரி நிறைய வர ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம தெரியாம கிளிக் பண்றது மூலமா நம்ம லிங்க் வேற எங்கேயோ ரீடைரக்ட் ஆகி நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே திருடுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு தெரியாமலே நம்மளோட போன்ல வைரஸை இன்ஸ்டால் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனாலதான் எப்பயுமே மெசேஜ்லயோ இல்ல எந்த ஒரு வெப்சைட்லயோ உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு லிங்க் வந்தாலுமே அதை கிளிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேல்வேர் வைரஸ் நம்ம போன்ல வர்றதுக்கான அடுத்த மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு வைரஸ் இல்ல மேல்வேர் நம்ம போன்ல இருக்குங்கிறதே மோஸ்ட் ஆஃப் தி டைம் நமக்கு தெரியவே தெரியாது. அண்ட் அதை கண்டுபிடிச்சாலுமே அதை டெலீட் பண்ணாலும் நமக்கு திரும்ப அந்த வைரஸ் இருக்கா இல்ல போயிடுச்சாங்கிற ஒரு சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்கும் நம்ம போன்ல. அது போனாலுமே திரும்ப வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். பிகாஸ் அந்த வைரஸ் ஆட்டோமேட்டிக்கா ரெப்ளிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த வைரஸை நீங்க வேற ஒரு ஆன்டிவைரஸ் இல்ல வேற ஒரு சாஃப்ட்வேர் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம்னு யோசிச்சாலுமே அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இந்த வைரஸை ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேரால ரிமூவ் பண்ண முடியும். ஹேக்கர்ஸ் மூலமா லேட்டஸ்டா ஏதாவது ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி அது அந்த ஆன்டிவைரஸோட டேட்டா பேஸ் இதுல ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன்ல அப்டேட் ஆகாம இருந்தா நம்ம ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இந்த வைரஸை டிடெக்ட் பண்ணாது. ஸோ இந்த வைரஸ் இருக்குங்கிறதே நமக்கு தெரியவே தெரியாது. இந்த சிச்சுவேஷன்ல தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட இனிஷியேட்டிவா சைபர் ஸ்வச்தா கேந்திராங்கிற ஒரு இனிஷியேட்டிவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டரோட மெயின் எய்மே இந்தியா ஃபுல்லா டிஜிட்டல் வேர்ல்டா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற மொபைல் போன் எல்லாமே சேஃபா பாத்துக்கிறது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் தாங்கிற அந்த ஒரு மோட்டிவ்னால புதுசா இந்த இனிஷியேட்டிவா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ்காக இந்தியன் கவர்மெண்ட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆன ஜியோ, ஏர்டெல் மாதிரியான இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கூடயும் அதே மாதிரி நிறைய ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் பாப்புலரா இருக்கிற K7, குயிக் ஹில் இந்த மாதிரி ஆன்டிவைரஸ் கம்பெனிஸ் கூடயும் டைப் வச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது விண்டோஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்றது மூலமா நீங்க உங்க மொபைல்ல ஏதாவது ஒரு லேட்டஸ்ட் வைரஸ் இல்ல மேல்வேர் இருக்கான்னு நீங்க செக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாவே தராங்க. மோஸ்ட் ஆஃப் தி பாப்புலர் ஆன்டிவைரஸ்ல எல்லாமே பிரீமியம் வெர்ஷனுக்கு நீங்க போனாதான் டீப் அனாலிசிஸ் பண்ண முடியும், டீப்பா வைரஸ் எல்லாமே ரிமூவ் பண்ற மாதிரி போட்டிருப்பாங்க. பட் இந்த கவர்மெண்டோட ஆப்ல நீங்க இந்த மாதிரி இந்த வைரஸை பேசிக் ஆப் ஃப்ரீயாவே நீங்க இன்ஸ்டால் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆப்பை நீங்க யூஸ் பண்றதுல இன்னொரு ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆப் யூஸ் பண்றது மூலமா இந்த ஆப் எல்லாமே மோஸ்ட்லி லேட்டஸ்ட் வைரஸை டிடெக்ட் பண்றதுக்கு அப்டேட்டடா வச்சிருப்பாங்க. பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த கண்ட்ரில எந்தெந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அண்ட் அதை எப்படி அனலைஸ் பண்றது, எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எப்பயுமே வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் கூட டைப் வச்சு இந்த மாதிரி ஆப்பை கிரியேட் பண்றது மூலமா அந்த வைரஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்ல கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்றது மூலமாவே எந்த ஒரு லேட்டஸ்ட் வைரஸா இருந்தாலும் நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணிட முடியும். இந்த ஆப் நீங்க இப்ப வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னா இந்த வெப்சைட், அதாவது csk.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட்லயே இந்த ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் தந்திருப்பாங்க. அந்த லிங்க்ல போய் ஆண்ட்ராய்டா இருந்தா ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, விண்டோஸா இருந்தா விண்டோஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அடுத்து அந்த ஆப்போ இல்ல சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணி ஃபுல் ஸ்கேன் ரன் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது வைரஸ் இருந்தா நீங்க அதை அப்பவே டெலீட் பண்ணிடுங்க. சரி, இந்த மாதிரி பாட் ரிமூவல் சாஃப்ட்வேரை நான் எதுக்கு யூஸ் பண்ணணும், இதோட பெனிஃபிட் என்னன்னு ஒரு சிலர் யோசிக்கலாம். இதுக்கு லைவ் எக்ஸாம்பிளே நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். பட் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி பாக்குறப்பதான் என்னோட போன்ல எனக்கே தெரியாம 2 த்ரெட் இருக்கிறத இந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த சாஃப்ட்வேர் மூலமா இந்த த்ரெட்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணாம என்னோட போன்ல லாங் டைம் கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா என்னோட போன்ல இருக்கிற இந்த வைரஸ் மூலமா என்னோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே திருடுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வைரஸ் மூலமா என்னோட போன்லயே நிறைய ஸ்பேம் பண்றதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. இதனால நான் மட்டும் பாதிக்கப்படுறது கிடையாது. நான் என்னோட போன்ல ஏதாவது ஒரு காமன் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தாலோ, அது இல்லாம என்னோட போன்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே திருடு போனாலோ என்னோட போன் மூலமாவே இந்த வைரஸ், இந்த த்ரெட் எல்லாமே என்னோட கான்டாக்ட்ல இருக்கிற பர்சன்ஸ் அண்ட் என்னோட போன் கூட கான்டாக்ட்ல, அதாவது ப்ளூடூத் மூலமாவோ இல்ல வைஃபை மூலமாவோ கனெக்ட் பண்ற டிவைசஸ்க்கும் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு.
ஸோ எல்லாருமே அவங்க போன்ல வைரஸே இல்லாம பாத்துக்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு திங். ஸோ நீங்க இப்போ வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேருமே உங்க போன்ல வச்சுக்கலன்னா இப்பவே ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்படி இல்லைன்னா இந்த கவர்மெண்டோட சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க போன்ல ஃபுல் ஸ்கேன் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த இன்ஃபோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெயினா உங்க ஃபேமிலியில இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க மொபைல் போனை சேஃபா வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.